யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பாரும் மீன் வறுவலும் எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு போகிறோம். தேவையானது என்னெல்லாம் பார்த்துடலாம். முருங்கைக்காய், மாங்காய், சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட், தக்காளி, மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை, கத்திரிக்காய், சாம்பார் மசாலா, புளி, தேங்காய் திருவி வச்சுருக்கேன். 100 துவரம்பருப்பு, 100 சிறுபருப்பு, அது கூட 4 பல் பூண்டு, 2 கருவேப்பிலை அப்படி முழுசாக போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, மிளகாய் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. தாளிச்சதுக்கு தேவைப்படும். அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடியை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க, லாஸ்ட்டில் தேவைப்படும். நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க. ஆயில் ஊற்றி நல்லா கிளறுங்க. மசாலாவை நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கோங்க. காய்கறி போடலாம். காய்கறி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு போட்டாச்சு. கேரட் போடுங்க. முருங்கைக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காவை வெட்டி நல்லா தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருத்துரும். கிளறிக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு அவிச்சு வச்சு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறுங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. கல் உப்பு போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டாச்சு. கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வர்ற அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க. சாம்பார் கொதிச்சுட்டு பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு ஊற்றியாச்சு. கிளறி விட்டுக்கோங்க. புளி ஊற்றிக்கிறேன். புளி நான் கம்மியாக தான் கரைச்சி வச்சுருக்கேன், ஏன்னா மாங்காய் போடுவேன். உங்களுக்கு நீங்கள் மாங்காய் போடலைன்னா புளி அதிகமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு மல்லி இலை போட்டு கொதிக்க விட்டு மூடி வச்சுருங்க. சாம்பார் கொதிச்சுட்டு இதில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு கிளறி விடுங்க. கொதிக்குது. போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். கொதிக்கட்டு. வறுவலுக்கு தேவையான இங்கே மீன் வறுவலுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். சிக்கன் மசாலா கொஞ்சம், சிக்கன் பொரிக்கிற மசாலா போட்டாச்சு. மஞ்சள் தூள் கொஞ்சம், வத்தத்தூள் கொஞ்சம். பொரிக்கிற மசாலா இருக்கும், அதனால் உப்பு நம்ம கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுக்கலாம். கொதிக்கட்டு. வறுவலுக்கு தேவையான ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
மீன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஆயில் ஊற்றியாச்சு, நல்லா சூடாகட்டும். சூடாகிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மாற்றி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மீனையும் நல்லா மாற்றி போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகிட்டு நீங்கள் எண்ணெயை கம்மி பண்ணியே போகிறீங்க, அதான் ஹெல்த்து. நல்லா கொதிச்சு ரெடி ஆகிட்டு நம்ம தாளிசத்துக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். ஆயில் ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் சூடாகிட்டு ஆயில் சூடாகிட்டு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வெடிக்கட்டும். வெங்காயத்தை எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வத்தல் போட்டுக்கோங்க. 4 வத்தல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருந்தோம்னா அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்சதை குழம்புல ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. நல்லா கலர்ஃபுல்லான சாம்பார் ரெடி ஆகிட்டு இலையை சாம்பாரில் போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லான சாம்பார் ரெடி ஆகிட்டு மீன் வறுவலும் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோ எடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.